வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அதாவது தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம விளக்கு பூஜை செய்வோம் இல்லையா? யாரெல்லாம் விளக்கு பூஜை செய்கிறீங்களோ விளக்கு அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு நாமாவளியும் சொல்லிவிட்டு அதன் பின்னர் இறுதியில் நம்ம மங்களம் பாடணுங்க. அந்த மங்களத்தை தான் நம்ம இப்போ பாட போகிறோம். மங்களம் பாடுவதை எப்படி அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். அதாவது திருவிளக்கு மங்களம் பாடல்கள் புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. என் கூடவே சேர்ந்து பாடுங்க. பாடலை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படி புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாம். நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திருவிளக்கு நம்ம திருவிளக்கு பூஜை செய்த பிறகு நம்ம மங்களம் பாடணும். அதாவது ஆர்த்தி மங்களம் பாடல்னே நம்ம சொல்லலாம். மற்றும் திருவிளக்கை நம்ம வலம் வரணும். 3 தடவை நம்ம வலம் வரணும். அதாவது இடம் இருந்ததுன்னா திருவிளக்கை நடுவில் வச்சுட்டு மனை போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதை வலம் வரணும். 3 தடவை பிரதட்சணமாக வந்துட்டு நம்ம ஆர்த்தி பாடல்கள் மங்களம் பாடணும். இது வீட்டில் நிறைய பேர் தை வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் விளக்கு பூஜை செய்வாங்க. அப்படி இல்லை நம்ம கோவில்லையும் நம்ம விளக்கு பூஜையில் கலந்துக்கும் போது எல்லாரும் சேர்ந்து இந்த மங்களம் பாடி தான் நம்ம எப்பவுமே முடிக்கணும். ஏன்னா மகாலட்சுமி அந்த இடத்துல இருப்பாள் இல்லையா, அந்த அம்பாளுக்கு நம்ம மங்களம் பாடி முடிக்க வேண்டும். அருமையான அற்புதமான பாடல். எல்லாரும் கற்றுண்டு அம்பாளுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த மங்களம் பாடலாம். புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி மங்களம் பாடணும் அப்படின்னு புக்கு வேணும் அப்படின்றவங்க எல்லா கோவில் கடைகளில் கிடைக்குதுங்க. சாதாரணமாக எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். கேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோலையும் அப்லோட் பண்ணும்பொழுது ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணுறவங்க, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே போகிறோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ தேவையோ நம்ம வீடியோ மூலமாகவே ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஆன்லைன் ஷாப்பிங் நாங்கள் கொடுக்குறோம். போய் பார்த்து என்ன பொருள் தேவையோ அதை வாங்கிக்கலாம் நீங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். இதாங்க மங்களம் பாடல். அதாவது நம்ம அம்பாளை, அதாவது திருவிளக்கை நம்ம நமஸ்காரம் செஞ்சுட்டு ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமஸ்காரம் செய்து அமர்ந்து மங்களம் பாடி நிறைவு செய்ய வேண்டும். இப்போ மங்களம் பாடலாம். திருவிளக்கு அம்பாளுக்கு நம்ம நமஸ்காரம் செஞ்சுட்டு மங்களம் பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கோவில்லையும் பாடலாம். கரகோஷமாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையங்க பாடி நம்முடைய வேண்டுதல்களை வைக்கலாம் அம்மான் முன்னாடி. வீட்லேயும் இந்த பாடலை பாடலாங்க. சங்கராய 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 மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம், சங்கராய 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 மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம், குருவராய மங்களம், தத்தாத்ரேயாய மங்களம், குருவராய மங்களம், தத்தாத்ரேயாய மங்களம், கஜானனாய மங்களம், ஷடானனாய மங்களம், கஜானனாய மங்களம், ஷடானனாய மங்களம், ரகுவராய மங்களம், வேணு கிருஷ்ண மங்களம், ரகுவராய மங்களம், வேணு கிருஷ்ண மங்களம், சீதாராம மங்களம், ராதா கிருஷ்ண மங்களம், சீதாராம மங்களம், ராதா கிருஷ்ண மங்களம், அன்னை 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 அன்பிக்கு மங்களம், அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம், எம்முள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், எம்முள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் முற்றி வைக்கும்
சிற்சிதைக்கு மங்களம் ஈச்சையாவும் முற்றுவிக்கும் சிறுசிதைக்கு மங்களம் நாம கீர்த்தனம் பறந்து நானிலம் செழிக்கவும் மங்களம் நாம கீர்த்தனம் பறந்து நானிலம் செழிக்கவும் மங்களம் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் மங்களம் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் மங்களம் ஞான தீபமேற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் ஞான தீபமேற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்வென்று சந்ததம் கொண்டாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் மங்களம் 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 மங்களம். இப்போ சீடா பாடணும், ஸ்பீடா. சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ரேயாய மங்களம் கஜானனாய மங்களம் சதானனாய மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் எம்முள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் முற்றுவிக்கும் சிறுசிதைக்கு மங்களம் நாம கீர்த்தனம் பறந்து நானிலம் செழிக்கவும் மங்களம் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் மங்களம் ஞான தீபமேற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் மங்களம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் மங்களம் 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 மங்களம். ஸ்ரீ ஆதி பராசக்தி की जय. ஓம் சர்வமங்கல மங்கல்யே शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी गौरी नारायणि नमोस्तुते सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी गौरी नारायणि नमोस्तुते सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी गौरी नारायणि नमोस्तुते. ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति. எல்லாரும் இந்த பாடலை கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பாடலை நாங்கள் என்ன பண்ணுவோம், கோவிலில் திருவிளக்கு பூஜை அன்றைக்கி முடிக்கும்போது இந்த பாடலை பாடுவோங்க. அந்த பாடல் தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோவாக. பாடலை பாடிட்டு நம்ம பிரார்த்தனை செய்யணும் இல்லையா. அம்பாளை நம்ம ஆவாகனம் பண்ணிட்டோம், அம்பாளுக்கு திருவிளக்கு பூஜையும் செஞ்சிட்டோம், புஷ்பம் அக்ஷதையை போட்டாச்சு, அப்புறம் நமஸ்காரம் செஞ்சிட்டோம், 3 முறை வலம் வந்துட்டோம் அம்பாளை. மற்றும் திருவிளக்கு பூஜை முற்று பெறுவதற்கு மங்களமும் நம்ம பாடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனையை வைக்கணும் இல்லையா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கண்களை மூடி இருதய கமலத்தில் அம்பிகை வீற்றிருப்பதை காணுக. இருதய கமலத்தில் அம்பிகை அம்பாள் இருப்பார், கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துடுவாங்கங்க அம்பாள். அந்த அம்பாளை நம்ம இதயம் மூலமாக, அதாவது மணக்கண்ணால் நம்ம பார்க்கணும் அம்பாளை. அமைதியாக நம்ம மணக்கண்ணால் அம்பாளை நம்ம பார்க்கணும். கண்ணை மூடிட்டு தியானம் செய்யணும், ஒரு 5 நிமிடம் தியானம் செய்யணும். தியானம் செய்து நம்ம அம்பாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம
இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் சர்வே பவந்து சுகினோ, ஓம் சர்வே பவந்து சுகினோ, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஸ்யந்து, மா கச்சித் துக்க பாத் பவேத் அப்படின்னு சொல்லணும். அதாவது எல்லாரும் சுகமாக வாழணும், எல்லோரும் நோய் நொடியின்றி வாழணும், எல்லோரும் மங்களம் உண்டாகணும் எல்லோருக்கும். மற்றும் நம்ம ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். யாருமே துன்பப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. உலக ஜீவியராசிகள் அனைவரும் சுகமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும். அம்பாளே தாயே, அது மட்டும் இல்லைங்க, அம்பா தாயே எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம அம்பாளை பிரார்த்தனை செய்கிறோம். நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதாது, மற்றவங்களுக்கும் நம்ம சேர்ந்து வாழணும். அதாவது நம்மளுடைய கூட பிறந்தவங்க, உறவுகள் மற்றும் உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் எல்லாரும், நம்மளுடைய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நம்ம வாழ்த்தணும். வாழ்த்தி அதாவது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடி நம்மளுடைய பிரார்த்தனை என்னவென்றோ அதை நம்ம வைக்கணும். அம்பாள் முன்னாடி பிரார்த்தனையை வைக்கணுங்க. அது பின்னர் நம்ம என்ன செய்யணும், ஓம் அசதோ மா சத்கமய, தமசோ மா சயோதிர் கமய, மிருத்யோர்மா அம்ருதம் கமய. அதாவது பொய்யிலிருந்து என்னை மெய்யிக்கு வழி நடத்துவாயாக அம்பாளே, அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு வழி நடத்துவாயாக. எனக்கு இருளிலிருந்து எனக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும், ஞான ஜோதிக்கு என்னை கொண்டு வா தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம மனதார நம்முடைய பிரார்த்தனை என்ன உண்டோ நம்ம சொல்லணும். அதாவது திருமணம் நடக்கணும், உங்களுடைய மகன் மகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா பிரார்த்தனை செய்யலாம். உங்களுடைய மகன் மகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யலாம். மற்றும் வெளிநாடு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பிரார்த்தனை செய்யலாம். மற்றும் கடன் தீர வேண்டும், மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பெற வேண்டும், மற்றும் வியாபாரத்தில் வெற்றி அடைய வேண்டும், மற்றும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் மற்றும் பண வரவு அதிகரிக்கணும், அதாவது சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை அம்பாள் முன்னாடி வைக்கணும். வச்சுட்டு பிரார்த்தனை செய்யணும். மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் தியானம், கண்ணை மூடி அப்படியே தியானத்தில் இருக்கணுங்க. மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஹரி ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லி தியானத்தை நிறைவு செய்யணும். ஹரி ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லி தியானத்தை முடிவு செய்யணும். அதன் பின்னர் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரசாதம் வச்சுருப்பீங்க இல்லையா, பிரசாதத்தை நெய்வேத்தியம் செஞ்சுட்டு பிரசாதங்களை எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பிரசாதங்களை விநியோகம் செய்யலாம். மற்றும் அந்த குங்குமம் இருக்கு இல்லையா, குங்கும அர்ச்சனம் தானே செய்வோம். குங்குமம் அர்ச்சனை செய்த பிறகு அந்த குங்குமத்தை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுட்டு தினமுமே நம்ம நெத்தியில் குங்குமத்தை இட்டுக்கணும். இட்டுக்கும்போது சர்வ மங்களமும் உண்டாகும், உங்களுக்கு எல்லா மங்களமும் உண்டாகும். அர்ச்சனை செய்த மலர்களை காலால் எப்போவுமே மிதிக்கக்கூடாதுங்க. கால் படாமல் இடத்துல ஓரமாக வைக்கணும். அதாவது நீர்நிலைகளில் வைக்கலாம், அப்படின்னா செடிக்கு கீழே இருக்கு இல்லையா, செடி மண்ணில், அந்த மண்ணில் நீங்கள் இந்த பூக்களை போடணும். ஆனால் காலில் மிதிப்படக்கூடாதுங்க. மேலும் ஜலம் இருக்கு இல்லையா, தீர்த்த ஜலம், அந்த ஜலத்தை நீரை கால் மிதிப்படக்கூடாது. மிதிப்படாத இடத்துல செடியில் ஓரமாக செடி இருந்தால் செடியில் ஊற்றலாம். அப்படிலாம் கால் படாத இடத்துல ஒரு ஓரமாக நம்ம அந்த ஜலத்தை ஊற்றி விடலாம். இப்படி நம்ம செய்யணுங்க. இந்த விளக்கு பூஜை அவ்வளோ சக்தி வாய்ந்த விளக்கு பூஜை, மகிமை கூட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. விளக்கு பூஜை எப்படி செய்வது, எவ்வளோ முகம் ஏற்றணும், என்ன திரி,
மற்றும் எப்படி பூஜை புனஸ்காரம் செய்வது எல்லாம் வந்து அப்லோடு பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டன் ஒன்று இருக்கும், பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் இருக்கும், ஆலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே வந்துருங்க நோட்டிஃபிகேஷனாக. நல்ல வீடியோஸ் எல்லாம் வந்து இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோஸ் எல்லாம். மற்றும் வந்து திருவிளக்கு மங்களம் எப்படி பாடுவது, எப்படி திருவிளக்கு பூஜையை முடிப்பது, ஆர்த்தி மங்களம் பாடல் தான் நம்ம இன்றைக்கி கற்றுண்டோங்க. மற்றும் வந்து இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க. ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.